பப்பி குழந்தைங்கள கூட்டிகிட்டு வெளியில் வந்துடுச்சு. அனல் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி குழந்தைங்க ஒரே சத்தம் போட்டுட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு, இப்போ பப்பிக்காக புதுசாக ஒரு இடம் ரெடி பண்ணி வாசப்படியிலேயே அவங்களுக்கு புதுசாக அழகாக டெய்லி தண்ணி தெளித்து அவங்கள கூலிங் பண்ணி வச்சுருக்கு. அவங்களுக்கு ஒரு வீடு, இந்த பாருங்கள் பப்பி வீடு காமிக்கிறேன் பார்த்தீங்களா. பப்பிக்கு இது நிழலுக்காக வேண்டி, ஏன்னா மரம் இருக்குது, மரத்துக்கு கீழே பப்பி உட்காந்துருக்கு பாருங்கள். மேலே எதுவும் தூசியெல்லாம் விழுந்துடக்கூடாது, வெயில் படக்கூடாதுன்னு பப்பிக்கு புதுசாக ஒரு இடம் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த வீடு தான் நாங்கள் இருக்கிற வீடு. இதுக்குள்ளே தான் இருந்தாங்க. இதுக்குள்ளார இடம் அவங்களுக்கு ஒரே அனலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க இங்கே முடியலன்னு சொல்லிட்டு அது தன்னுடைய குழந்தைங்கள கூப்பிட்டு இங்கே வந்துடுச்சு.